ஒரு வழியா ஐபிஎல் ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் வந்து ஆர்சிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்சிபி ஸ்குவாடு, அவங்க கேப்டன், அவங்க பிளேயிங் 11 எப்படி இருக்கும், அவங்க யார் யார் எடுத்திருக்காங்க, வேர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஏழை எடுக்க தெரியுமா தெரியாதடா, ஏன்டா எங்கள் உயிரை வாங்குறீங்க? உங்களுக்கு ஒன்று ஆர்டிஎம் கார்டு தான் இருக்குது, ஒன்றும் ஆர்டிஎம் ரூல்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரலையா என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. வில்ஜாக் எதுக்குடா விட்டீங்க? எனக்கு தெரிஞ்சு சிராஜை விட்டீங்க, ஃபேப்பை விட்டீங்க, மேக்ஸ்வெல்லை கூட விட்டீங்கடா. மேக்ஸ்வெல் ஃபார்மில் இல்லை, சரி ஓகேன்னு ஒத்துக்கலாம். வில்ஜாக் எதுக்குடா விட்டீங்க? போன வருஷம்லாம் அவன் தான்டா அடித்து ஜெயிச்சே கொடுத்தான் நம்மளுக்கு. போங்கடாடி வாங்க காய்ஸ், இப்போ இருக்கிற ஸ்குவாடை வச்சு நம்ம பிளே ஆஃப் போக முடியுமா? பிளேயிங் 11 பற்றி பார்க்கலாம். பேசாமல் பழைய மேனேஜ்மெண்ட்டே இருந்திருக்கலாம்டா. அவங்க கூட சரி கொஞ்சம் நல்ல ஆளுங்களை எடுத்துகிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் எடுத்தாலும் ஒரு பெஸ்ட்டு பை அப்படின்னு சொன்னால் நம்ம புவியை தான் சொல்லணும். நல்ல பை இது. புவனேஸ்வர் குமார் வந்து ஒரு சூப்பரான ஸ்பின் போடுற ஒரு ஃபாஸ்ட் பவுலர். செகண்டு தேவ்தத் படிக்கர், ஒரு பெங்களூர் பையன். அதுக்கப்புறம் அந்த ஸ்பின்னர் வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து போன வருஷம் நல்லா போட்டுருந்தார், நிறைய விக்கெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து நம்ம விராட் கோலி தான் கேப்டன்ஷிப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் யாருமே வந்து இல்லை. எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டரில் ஆடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இங்கிலாந்து பிளேயரை வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். 360-degree player to reverse or switch it at its best. சால்ட்டு ஏஜலூட்லாம் எடுத்ததெல்லாம் ஒரு நல்ல பையன் தான் கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன பையன் எடுத்திருக்காங்க, ஒரு 21 வயசு பையன். யூபியில் நல்ல ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கான், ரன் மிஷினாக இருந்திருக்கான் நம்ம விராட் கோலி மாரி. அந்த பையனை வந்து ஏலத்தில் எடுத்துருந்துருக்காங்க. நல்ல பையன். இந்தாட்டி விராட் கோலி தான் அடித்து ஜெயிச்சு தரணுமாடா, அவன்டா அந்த மனுஷன். சரி, இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய பிளேயிங் 11 இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேயிங் 11 பற்றி பார்க்கலாமாங்க. இந்த பிளேயிங் 11 எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னா, கன்சன்ட்ரேசியாக விளாட்ற ஆளுங்க, அதாவது ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஆளுங்களாக வச்சு நான் பிளேயிங் 11 பண்ணியிருக்கேன். இம்பாக்ட் பிளேயரும் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இவங்க தான் இம்பாக்ட் பிளேயர் மேபி ஆடலாம்.